இதில் மேலும் ஒரு முக்கிய செய்தி, வங்கதேசத்தில் மாணவர்கள் புரட்சி வெடித்த நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்தார். தற்போது ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று தற்போது வங்கதேசத்திலிருந்து வங்கதேசமானது இந்தியாவிற்கு வலியுறுத்தியிருக்கிறது. பொருளாதார நிபுணர் முகமது யூசுப் தலைமையிலான இடைக்கால ஆட்சி தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஷேக் ஹசீனாவை திரும்ப வங்கதேசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று வங்கதேச அரசு தற்போது இந்திய அரசிற்கு வாய்மொழி கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவர்களிடையேயான ஏற்பட்ட வன்முறை காரணமாக அங்கிருந்து நாடு தப்பிய முன்னாள் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வங்கதேச அரசு இந்தியாவிற்கு வாய்மொழியாக ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்புவதற்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. தற்போது பொருளாதார நிபுணர் முகமது யூசுப் தலைமையிலான இடைக்கால ஆட்சி வங்கதேசத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த கோரிக்கையை வங்கதேச அரசானது இந்தியாவிற்கு கோரியிருக்கிறது. ஷேக் ஹசீனாவை திரும்ப வங்கதேசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று தற்போது வங்கதேச அரசு இந்திய அரசிற்கு வாய்மொழியாக கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பி இந்தியாவிற்கு வந்து தஞ்சமடைந்திருந்த சூழலில் தற்போது வரை இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார். தற்போது அவரை வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்ப வங்கதேச அரசானது இந்திய அரசிற்கு வாய்மொழி வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவர் புரட்சி கலவரமாக வெடித்த நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவிலிருந்து அவரை மீண்டும் திருப்ப அனுப்புவதற்காக வங்கதேச அரசு வாய்மொழி கோரிக்கை விடுத்திருக்கிறது. பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால ஆட்சி தற்போது அங்கு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் முன்னாள் வங்கதேசத்தின் பிரதமர் ஷேக் ஹசீனாவை திரும்ப வங்கதேசத்திற்கு அனுப்புமாறு வங்கதேச அரசு தற்போது இந்திய அரசிற்கு வாய்மொழி கோரிக்கை விடுத்திருக்கிறது.